ஸ்டைல்ஸ் இல்ல பைல்ஸ் அப்படின்னு வரல, அது மாதிரி கூல் சபரியான். என்னங்கடா எவ்வளவு கண்டஸ்டன்ஸ பார்த்திருக்கோம், எத்தனை சீசனை பார்த்திருக்கோம், யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? அப்போ இவனெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கல்ல ஒரு தரப்பு, இவனையும் நம்பி இந்த கேமுக்கு நீ செட் ஆக மாட்ட. நீ வெளியில பண்ணக்கூடிய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த கேம்ன்றது வேற. ஒரு வில்லனா இருந்து ப்ரொஜெக்ட் ஆன அசீம் ஹாஸ் ஒன் பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். அந்த வரலாறு இருக்கு நம்ம கிட்ட. அப்போ நீ இந்த கேமுக்காக நீ என்ன பண்ணிருக்கன்னு சபரியை கேட்கும்போது ஹி ஹேவன்ட் டன் எனிதிங். எஃப்ஜே பண்ணதுல 50% கூட சபரி பண்ணலன்றது தான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. அதே என்னதான் சமயத்துல இருந்தாலும் இல்ல என்னதான் இருந்தாலும் அவன் சேலத்துக்காரன் சொல்லி இவ்வளவு அடிக்கிறதுலாம் அவன் சேலத்துக்காரன் சொல்லி இவ்வளவு அடி. ப்ரோ இமாத் ப்ரோ இங்கதான் இருக்கீங்களா? இமாத் ப்ரோ ரொம்ப நல்லவருங்க. இப்ப நான் பேசுனதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சேலத்துக்காரவங்க நல்லவங்களா தான் இருப்பீங்க. ஆமா, ஓட் ஃபார் சபரிங்க. என் நண்பன் இங்க எல்லாம் இருக்காரு. இப்பதான் ப்ரோ பாக்குறேன் நீங்க இருக்கிறத. என்னோட நண்பர் சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும். ஆனா அதுக்கு நீ இந்த அடி அடிச்சிட கூடாது. ஆனா நான் இதை கட் பண்ணி இன்னொரு ரீப்ளே போட்டு கேட்டுக்கிறேன். ரசிகன் இருங்க. டூட் நேஷன் வாங்க, நம்ம மதுரைக்கார பார்வதி பத்தி பேசுவோம் வாங்க. ஐயா இருங்க, நான் பேச விரும்புறீங்களா இல்லையா? ஐயா இருங்க, அடிங்க பார்வதி அடிங்க. அடுத்து திவாகராஜ் ஒரு நிமிஷம் பேச விடுங்க. ஐயா சாம்ப்ரோ ரசிகன் இருங்க. சாம்ப்ரோ சொன்னது இந்த லாஸ்ட் பாயிண்ட் விஜய் சேதுபதி அடிச்சாரு, இது இங்க நாடா கம்பெனி, இதெல்லாம் நான் எக்ஸப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த பாசத்துல ஒண்ணு பண்ணத நீங்க கேமரா பண்ணதா ரெஜிஸ்டர் பண்றது என்னால எக்ஸப்டே பண்ணிக்க முடியாது. அது கேமரா உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரா இந்த மாதிரி? இல்லங்க, இருந்தா உங்களுக்கு தெரியும் உங்க அண்ணன் அப்படி பண்ணுவாரான்னு தூக்கி போட்டு மிதிப்பாரான்னு. தம்பி இருக்கான், மிதிச்சுதான் இருக்கான், அது இல்ல. ஆனா எனக்கு சீரியஸா அது ஃபேக்கா தெரியல, அது எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சுன்றதுக்காக எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா? பூர்ணி, அது வேலைக்காரன் சீரியலோட நிப்பாட்டி இருக்கணும் பூர்ணி, இங்க நடிக்க கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு 2 தங்கச்சி, ஆக்சுவலா சீரியஸா 2 தங்கச்சியோட சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்த வரைக்கும் சொல்றேன். எந்த சிச்சுவேஷன்லயும் பீயிங் பிராக்டிக்கல். நானும் ரொம்ப பாசக்கார அண்ணன் தான். தங்கச்சிங்களை ஆத்தான்னு தான் கூப்பிடுவோம் எங்க ஊர் பக்கம். அப்படி எல்லாம் வளர்ந்து எல்லாம் பண்ணியும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருந்தது இல்ல. இது ரொம்ப டிராமடைஸ்டா இருக்கு, ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கு. எந்த அண்ணன் தங்கச்சியும் இப்படி ஒரு இது பாசமலர் காலம் இருக்குல்ல, சிவாஜி கணேசனும் பத்மினியும் நடிச்சாங்கல்ல, அந்த காலகட்டத்துக்கு போயிட்டாரு சபரி. ஆக்சுவலா 1 நம்பர் பூமருங்க சபரி. இந்த சீசன் 6ல விக்ரமன பூமர்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டின பூமரா இருக்கிறாரு சபரி. என்ன இவ்வளவு பெரிய பூமரா இருக்கிற? உன் பாசம் அப்படின்னா அதை எப்படி காட்டுறதுன்னு இன்னைக்கு பாசம்லாம் வேற மாதிரி. நான் இங்கதான் இருக்கேன் ப்ரோ, சாரி ப்ரோ. ஐயா நான் இங்கதான் இருக்கேன். ப்ரோ நீங்க கண்டென்ட் பிளாக் பண்ணாதீங்க. தங்கத்தை வச்சுக்கிட்டு நான் சேலத்துக்காரரை பத்தி இதுக்கு மேல அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இருந்து. இல்ல, தங்கத்தை வச்சுட்டு சேலத்துக்கார பத்தி தப்பா பேசினா நல்லா இருக்காது. சபரிய பாப்போம். நல்லவேன்றதுக்காக நம்ம ஓட்டு போடலாம், தப்பு இல்ல, போடுங்க. ஓட் ஃபார் சபரி. ஓகே. இது எப்படி தெரியுமா, கேம் ஷோ சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தெரியுமா? இல்ல ஒரு கேம் இல்லையா, ஒரு கேம் ஷோ இருக்குல்ல, மணி அடிச்சோன்னா நல்லா சொல்லணும், உடனே திருப்பி மணி அடிப்பாங்க, உடனே கழுவி ஊத்தணும், அந்த மாதிரி. ஆமா அது இதுல ஒரு டாஸ்க் வைப்பாங்க. இல்ல இந்த இடத்துல அதாவது ஒரு தேவயானி கலெக்டராவும் நடந்துகிட்டாங்க, உங்களுக்கு மருமகளாவும் நடந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இமாத் ப்ரோவோட மனசும் புண்பற்ற கூடாது. அதே நேரத்துல சபரி மேல இருக்கக்கூடிய விமர்சனத்தையும் வைக்கணும் அப்படின்னு ஒரு எக்கட்டான கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்க. செய்யோன் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. நீ வேற, நானே அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கேன். நீ வேற வந்துரும். அடுத்த பட்டி வருது ப்ரோ, எடுத்து வச்சுக்கோங்க, உள்ள போடுங்க. 33 ரூபா வெட்டி பட்டியா வாங்க வேண்டியதுதான். என்ன இருக்கிறதுலே அதான் பெரிய பெட்டியா இமாத் ப்ரோ, விட்டுறாதீங்க. அப்படியா? ஆமா. இன்னொரு தரப்பு சரியான காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நான் அதையும் சொல்லணும். ஏன்னா இது இமாத் ப்ரோவோட ஒப்பீனியனுக்கு இதுல ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஆக்சுவலா திவாகர், கானா வினோத் 2 பேரையும் சமமான தட்டுல வைக்கிறது தான் சரியா இருக்கும். என்ன சொல்றானுங்க ஒரு குரூப் அப்படின்னா,
கானா வினோத் நல்லவனா, இந்த திவாகர் வந்து கெட்டவனா? டேய் என்னடா சொல்றீங்க? புரியல எனக்கு. ஆக்சுவலா கானா வினோத் இப்ப ரம்யா கிட்ட நடந்துகிட்ட ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து செகண்ட் வீக்ல அவர் வந்து கெமி கிட்ட நடந்துகிட்டதோட இப்ப பொருத்தி பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. எப்படி நீ வந்து திவாகர்னால நீங்கலாம் சேஃபா ஃபீல் பண்றீங்களா? அப்படிங்கிற கேள்விய அங்க இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாரோ, அதே கேள்விய கானா வினோத்துக்கும் பொருத்தி கேட்கணும். நீங்கலாம் கானா வினோத்தால சேஃபா இருக்கிறீங்களான்னு. நான் ஆரோரா சின்க்ளேர் கிட்டயும் சமாதானப்படுத்துறேன். இப்படி சமாதானப்படுத்தி நான் பார்த்தது இல்லடா. ஒரு ஆம்பள ஒரு பொண்ண ஒரு எப்படி சமாதானப்படுத்தணும்னு ஒண்ணு இருக்கு. கட்டி புடிச்சு அந்த எலி சவுண்ட் குடுக்கும்ல, அப்படிலாம் சவுண்ட் கேக்குது. என்னடா முத்தம்லாம் குடுத்து கட்டிலாம் புடிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கிற? வித்தியாசமா சமாதானப்படுத்துறியே புரியல. அப்போ சேம் ப்ரோ அதுக்கு ஒரு சொல்லவா? அக்காவை நீ இப்படிதான் தூக்குவியாடா? அக்காவா? யார் அக்கா? அந்த அக்காவா இந்த மூவி தங்க ஓ! அக்காவாது, பக்காவாது நான் பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். கபடியை பத்தி பேசும்போது நான் உன்னை நிப்பாட்டிட்டேன் செய்வோம். சாரி செய்வோம். பூர்ணி என்ன கேட்டீங்க? இமாத் ப்ரோ சீரியஸா சொல்றேன். உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். சேலம் சொல்றீங்க இல்ல, அவர் சேலம்னே இப்பதான் தெரியும் எனக்கு. இப்படிலாம் பண்ணக்கூடாது இமாத் ப்ரோ. நீங்க அதுவும் நீங்க விஜய் டிவி ஓனர் அந்த மாதிரி பண்ணலாமா? கொளுத்தி போடுங்க. சோ அடுத்தது. கானா வினோத்துக்கு 3 லட்சம் ஓட்டு வந்துருச்சு. அவர் டாப்ல இருக்கிறாரு. இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா கானா வினோத்தையும் திவாகரையும் 2 பேரையும் ஒரே தட்டுல வைக்கிறது தான் ஐ திங்க் வி கால் இட் ஹஸ் டு பி ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் என்னோட ட்வீட்டாவும் நான் போட்டிருந்தேன். என்னுடைய வீடியோலயும் நான் அதை தான் சொன்னேன். ஆனா இவங்க கானா வினோத் நல்லவன், இவன் தப்பு அப்படின்னு பேசுறது வந்து சத்தியமா அதுல எனக்கு உடன்படல. இல்ல இமாத் பிரதர் கருத்து சொன்னாருன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கானா வினோத் திவாகர் மேட்டர்ல. கரெக்டா கொத்துறோம் பாத்தீங்களா? நான் செய்வோன்னு டைட்டில் கானா வினோத் அண்ட் வாட்டர்மெலன். இல்ல டைட்டில் என்ன வேணும். சமையல்? டைட்டில் வேணும்ல, அதான் கேட்டேன். அதான் கேட்டிருக்கேன். இந்த டைம் கானா வினோத்துக்கு வந்து அவ்வளோ ஓட்ஸ் இருக்கு. அன்அஃபிஷியல்ல பத்தி அன்அஃபிஷியல்ல நம்ம எடுத்து சொல்றோம் ரெஃபரன்ஸா. கானா வினோத்துக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குன்னா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி இங்கே மீதி மாட்டின 4 பேருமே வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க. ஸோ அதனால ஓட்டு போட்டு ப்ராக்டிஸ் ஆனவங்க ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டிங் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நாமினேட்டட் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே நாமினேட்டட் அப்படின்னு அடுத்த வாரம் சொல்லிட்டாங்கன்னா, அந்த டைம்ல கானா வினோத்தோட ஓட் பர்சன்டேஜ் நம்ம பார்க்கலாம். அதுதான் ஆக்சுவல் ஓட் பர்சன்டேஜ். இப்போ நாம பார்க்குற ஓட் பர்சன்டேஜ் வந்து அது சும்மா என்ன சொல்றது, வேற வாய்ப்பில் போ நான் டெய்லி ஓட்டு போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் ஆச்சு, ஸோ அதனால நான் ஓட்டு போட்டாகணும் அப்படின்னு விழுந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் நெகட்டிவிட்டி வைல் இப்போ அந்த வினோத்தை கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிற மீதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அரோரா நினைச்சிருந்தா போன வாரம் செம்மையா வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நாமினேஷன்ல 5 பேர் தான் இருக்கும் அப்படிங்கிற போது அரோரா கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா, அரோரா வந்து இன்னொரு 2-3 வாரத்துக்கு வந்து எவிக்ட் ஆகாம இருக்கிற மாதிரி ஒரு இடத்த அவங்க வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா 5 பேர் தான் இருக்காங்க நாமினேஷன்ல. ஸோ அவங்க 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 செம்மையா விளையாடி இருந்திருக்கலாம். நான் இதுதான் வினோத்துக்கு இருக்கிற ஓட் டிஃபரன்ஸ் நான் இதை தான் பார்க்குறேனே தவிர 2 பேருமே ஒரே இதில் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். நான் ஈக்குவல் வச்சு பார்க்க மாட்டேன். இந்த கானா வினோத் அந்த இந்த கண்டென்ட் வைரல் ஆச்சுல ஆக்சுவலா 2 வாரத்துக்கு முன்னாடி. ஒருவேளை அந்த திவாகருடைய ஓட் பேங்க்குமே கூட அந்த ஃபேன்ஸுமே கூட கானா வினோத்துக்கு மேல போட்டிருக்கலாம். இல்ல திவாகர் மேல இருக்கிற ஏற்றடுமே கூட கானா வினோத்துக்கு போயிருக்கலாம். இன்னும் போட்டு நல்லா அடி சாத்து திவாகர் அப்படின்ற மாதிரி கூட போயிருக்கலாம். அப்படி இல்ல சாம். ஆக்சுவலா கானா வினோத்துக்கு நீ புனிதர் பட்டம் கட்டி நீ திவாகரை கட்டவேன்னு சொல்ற பாரு, அங்கதான் எனக்கு பிரச்சனை. இவங்க 2 பேர் மேலயுமே தவறு இருக்கு. இவங்க 2 பேருமே ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நீ அதை ரெப்ரசன்ட் பண்ணி நீ பாக்குறது தான் சரியா இருக்கும். இந்த இடத்துல கானா வினோத் ரொம்ப சிறந்தவன், இவன் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்ற கம்பாரிசன்ல தான் எனக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்றேன். ஆக்சுவலா என்னோட பாயிண்ட் புரியுதா சாம் உங்களுக்கு? ஓ திவாகர் மதுரை ப்ரோ இப்படிலாம் கோர்த்து விட்டா என்ன ப்ரோ? அவனை வச்சு செஞ்சு இப்போ கூட ஒரு வீடியோ அவனை வச்சுதான் ப்ரோ செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். சோ அதனால மக்களுக்கு தெரியும் நான் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கேன்.
இல்ல ஆக்சுவலி கரெக்ட் நீ சொல்றது ரைட்டு தான். பட் ஆனா இங்க கானா வினோத் யாரும் வந்து புனிதெல்லாம் ஆக்க மாட்டாங்க. அது வேற ஏதாவது ஸ்பேஸ்ல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் போட்டு வெளுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். இல்ல நான் பார்த்த ட்வீட்ஸ் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஐ மீன் டு சே தட். ஸோ அதனால வந்து இப்போ இதே திவாகரையும் சரி, கானா வினோத்தையும் சரி நம்ம அந்த ஒரு தட்டுல வச்சு பார்க்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். அது எத்தனை பேர் உடன்படுறாங்கன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் இட் ப்ரோ. அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு செய்வோன் வாட்டர் மெலன் நோண்டி இரிட்டேட் பண்ண வைக்கிறதுல கானா வினோத் எனக்கு பிடிச்சிக்குது. அதுதான் அந்த பேர் அந்த அந்த அதுக்கு நீங்க அடி வாங்கியிருக்காரு. அதுக்கு அடி வாங்கியிருக்காரு. ஒருவேளை அதுக்கு அடி வாங்கியிருக்காரு. ஆமா அதுக்கு அடி வாங்கியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது காரணம் இவரும் நிறைய பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்த வாரத்துல எல்லாம் ஆனா உனா வினோத் யாரை பார்த்தாலும் வினோத் தான் இருந்தாரு இவரு. கரெக்டா? அங்கிருந்து அந்த மனுஷன் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சது. சிபா சொல்லுங்க சிபா. சிபா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்கல்ல? இல்ல ஓகே. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அரோரா வந்து she is already drained out. So even if you send her tomorrow, அவ வந்து like she would be completely okay with it. அவ விளையாடலே இல்ல. She's content with whatever content she has given outside. I mean she has given. ஸோ அவளை வெளியில போக சொன்னாலும் அவ வந்து சோகமாலாம் ஆக போறல, சந்தோஷமா தான் வெளில போறா. ஏன்னா அவளால அவ்வளவுதான் முடியும். அவங்களே சொல்லிட்டாங்களே என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களே அழுதுட்டாங்க. அதே மாதிரி துஷாருமே நிறைய வார்ன் பண்ணி நான் இது வாண்டடா தான் நான் பண்றேன் அப்படின்றப்பல. சோ ரெண்டு பேருமே சேர்த்து வெளியில அனுப்பினா நல்லா இருக்கும். Tushar has that intention to win tasks. He wants to be there. அந்த ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அந்த எண்ணம் வந்து அரோரா கிட்ட மிஸ்ஸிங். The only reason like she has been kept inside is இந்த மாதிரி ப்ரமோஷனல் டாஸ்க் அது இது வந்தப்போ இந்த ஐ டாஸ்லர் டாஸ்க்லாம் வந்தப்போ ரொம்ப நல்லா பண்ணாங்க. இல்லங்க டாஸ்க்னா இப்ப நீங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த ஜல்லிக்கட்டுல காலமாட்டா அவுத்து விட்டா ஓடும்ல அந்த மாதிரி இருக்க கூடாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் டாஸ்க் பேஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த டாஸ்க்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணணுங்க. அதை வின் பண்ணணும்ன்றது பிளானிங் பண்ணணும். அதை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். மத்தவங்களை எப்படி பீட் பண்ணலன்றது அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாதான் டாஸ்க் பேஸ்ட். நீங்க இந்த ஜல்லிக்கட்டு மாரி அந்த டைம்ல மட்டும் நீ போய் ஒரு டாஸ்க் வின் பண்ணிட்டு வந்துட்டு நான் அதை வச்சு மட்டுமே ஒரு வாரம் சர்வே ஆவேன் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்கவே கூடாது. நம்ம அவர் சூப்பரா விளையாடுறாரு, துஷார் சூப்பரா விளையாடுறாரு நான் சொல்லவே வரலைங்க. he has that intent to be in the house தான் நான் பதிவு பண்ணேன். அதுதான் சொல்றேன். அந்த டாஸ்க் மட்டுமே வச்சு நீங்க இந்த வீட்ல இருக்கணும்ன்றது கிடையாதுன்ற நான். அதனாலதான் சொல்றேன் ரெண்டு பேருமே தூக்கி வெளியில போடுங்க அப்படின்ற. புரிஞ்சுதா? ஹலோ. ஆனா அரோரா பாவம்பா. she is good only. ஆமா அவங்களால அவ்வளவுதான் முடியும். கரெக்ட். she is good only. ரியலா தானே இருக்காங்க. ஓட்டு போடலாமே. ரியலா தானே இருக்கணும் இந்த ஷோல. அதாவது சும்மா சொன்னேன். உண்மையை கேட்டோம் அப்படின்னா she is not interfering in any unwanted issues. பட் ஆனா பிக் பாஸ் அதான் எதிர்பார்க்கறாரு. இங்க அன்வான்டட் இஷ்யூஸா இருந்தாலும் நீங்க உள்ள போகணும்னு தான் எதிர்பார்க்கறாரு பிக் பாஸ். இங்க அதுதான் மேட்ரு. இல்ல அது ப்ரோ அவங்களுக்கு நேரா வர அம்புகளையுமே அவங்க வந்து திருப்பி அடிக்க மாட்டேன்றாங்க. அதுதான் பிரச்சனையே. அது கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு உட்காந்துறேன். நேத்து இந்த இதுல எல்லாம் வந்து போரிங் ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது கேட்கலாமே, இவங்க இது பண்ணலாமே. திரும்பி எதுவுமே பேசலையே, அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதுதான் மேட்ரு. திவாகர் பாருங்க எத்தனை வாட்டி எழுந்து கேட்டாரு. அதுக்குன்னு அத்தனை வாட்டி எழுந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு அந்த எக்ஸ்ட்ரீம் போக கூடாது சாம். ஒண்ணுமே கேட்காத ஒரு எக்ஸ்ட்ரீம்னா எல்லாத்துக்கும் கேட்பேன்றது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ரெண்டுமே தப்பு தான். ஆமா. திவாகர் விஜய் செத்துட்டாரா இல்லையா ப்ரோ? இன்னைக்கு விஜய் செத்துட்டாரா? நாளைக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. மண்டே போயிட்டு விஜய் நாமினேட் பண்றாராம். இந்த ஹோஸ்ட மாத்துங்க. சும்மா எதையாவது சொல்லிட்டே இருக்காரு. ஸ்பீக்கர் வச்சு கத்துறாரு. தேங்க் யூ.
எனக்கு என்னன்னா இப்ப செய்யோன் ப்ரோ தானே சொன்னது அந்த கானா வினோத் திவாகர் அந்த மேட்டர்ல. இப்ப என்னதான் எனக்கு என்ன அதுல ஒரே ஒரு விஷயம், திவாகர் தான் என்ன வெளியில என்னதான் ட்ரோல் மெட்டீரியலா இருந்தாலும், இப்போ இமாத் ப்ரோ கூட சொன்னாங்க இல்லையா, கானா வினோத் வந்து அவரை கலாய்க்கிறது நமக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாருமே நம்மள மாதிரி இப்போ வந்து மெச்சூரிட்டி இருக்கு நமக்கு, நம்ம வந்து அது சும்மா வந்து கலாய்த்தல் அப்படிங்கிற இதோட நகர்ந்து போயிடுறோம். இது வந்து UA 16+ ஷோ இல்லையா. எனக்கு வந்து இது ஹோஸ்டும் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணிட்டாரு, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு ரெண்டுத்துக்குமே வார்னிங் கொடுத்துட்டாரு. அந்த புல்லிங்கிறது ரொம்ப சீரியஸான மேட்ரு. அதை இன்னொரு வாட்டி ரீஇட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 16+ முடிச்சுட்டு காலேஜ் போற பசங்களும் எடுக்கிறாங்க. ஸோ புல்லிங்க காலேஜ்லயும் புல்லிங்கோட அடுத்த கட்டம் தான் ரேகிங். ஸோ அந்த மாதிரி அதை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சிவா ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சிவா ப்ரோ சொல்லுங்க. சிவா ப்ரோ செய்யான் ப்ரோட்ட தான் கேட்கணும். அவர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுப்பாரான்னு கேட்கறதுக்கு தான் வச்சேன். ஹேண்ட் ரைஸ் பண்ண செய்யான் ப்ரோ இருக்கீங்களா? ஹாய் ஷிபா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, என்ன கேள்வி ஷிபா? திவாகரையும் வினோத் பத்தியும். ஆமா, அவங்க 2 பேரையும் ஒரே தட்டுல தான் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே கேவலமான செய்கைகளை செய்யக்கூடிய நபர்கள் தான். அது வந்து நிறைய வீடியோஸாக வெளிவந்திருக்கு. குறிப்பாக பெண்கள் விஷயத்துல 2 பேருமே அத்துமீறி நடந்துக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் பார்த்திருக்காங்க. அதனால கானா வினோத்தை மட்டும் புனிதப்படுத்தி திவாகர் மட்டும் கெட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா வந்து தப்பு. இவங்க 2 பேரையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆக்சுவலா. ஆமா, அப்ப as a reviewer அந்த பாகுபாடு ஏன் பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பாகுபாடு ஏன் பாக்குறாங்கன்னா, இல்ல அதை ஆதரிக்கக்கூடிய நபர்களை பார்க்கணும். இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒருத்தங்க இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சென்னை பேஸ்டா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கானா வினோத் ஆதரிக்கலாம். சவுத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மதுரை பேஸ்டா இல்ல திருநெல்வேலி அந்த பக்கத்துல இருக்கிறவங்க திவாகரா ஆதரிக்கலாம். அது கேஸ்ட் பேஸ்டான சப்போர்ட்டா கூட இருக்கலாம். வாட் எவர். இதுல வந்து பொது பார்வையா இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ்ன்றவங்க ரொம்ப நேச்சுரலானவங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஜாதி, மதம், இனம் அது எல்லாத்தையும் கடந்து இங்க நிறைய பேரை நம்ம ஆதரிச்சிருக்கோம். இங்க தமிழர் அல்லாதவர்கள்லாம் நிறைய பேர் வந்து இங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணா அப்படின்றத மட்டும் பார்த்து ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். இது டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். ஆனா இது அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. இப்போ திவாகருக்கு ஒரு பக்கம் ஒரு தரப்பு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, இன்னொரு தரப்பு கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 தரப்பும் பாத்தீங்கன்னா 2 பேருமே உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எப்படி ஆதரிக்கிறாங்கன்னு, எதன் அடிப்படையில் ஆதரிக்கிறாங்கன்னு புரியுதா? அப்படி ஆதரிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். எப்படி ஆதரிக்கணும்? புரியுது ப்ரோ, அதனாலதான் உங்கள்கிட்ட கேக்குறேன். பிகாஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் தி ஃபியூ பீப்பிள். அவன் உள்ள எப்படி நடந்துகிட்டாங்கிறத வச்சுதான் ஆதரிக்கணும்னு நான் சொல்றேன். அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேருமே கேவலமான செயல்களை செஞ்சவங்கன்னு தான் சொல்றேன் நான். புரியுது ப்ரோ. நான் ஏன் கேக்குறேன்னா, யூ ஆர் தி ஒன் ஆஃப் தி ஃபியூ பீப்பிள் ஹூ ஹேவ் brought up this point. இந்த பாகுபாடு பார்க்காம ஒரே தட்டுல வைக்கணும்னு அதை பத்தி பேசுறது, ஐ திங்க் யூ ஆர் ஒன் ஆஃப் தி ஃபியூ பீப்பிள். ஸோ அதான் நீங்க உங்க புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். தேங்க்யூ. இல்ல ப்ரோ, நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததா? அது உங்க எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ. அது ஓகே இல்லையான்னு நான் சொல்ல முடியாது. இல்ல அப்படி கிடையாது. நான் எனக்கு சொன்னேன். இல்ல, நீங்க வச்ச பாயிண்ட்டும் நீங்க ரேஸ் பண்ண क्वेश्चन எனக்குமே இருக்கு. அது ஏன் அந்த பாகுபாடு பாக்குறாங்கன்னு எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. சோ அதனாலதான் நீங்க அந்த இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறது நான். ஐ ஹர்ட் சம் அதர் பாயிண்ட் ஆல்சோ. என்ன சொல்றாங்கன்னா, வினோத்துக்கு வெளில ஒரு ஃபேமிலி இருக்கு, அதுக்காக வந்து நீங்க இதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும், நீங்க அதெல்லாம் போஸ்ட் பண்ணக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொன்னாங்க. ஐ வாஸ் லைக், he doesn't care about that family, and if he cares about it, he should not be doing it there, right? இல்ல, அதோட லைக் என்னது கான்சென்ட் பத்திலாம் நான் பார்த்திருக்கேன். நிறைய இது பார்த்திருக்கேன். லைக் அவரோட கரியரை டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஆர்கியூமெண்ட்டும் நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ஏன் திவாகருக்கு வர மாட்டேங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்வி. இவர் செய்யோன்னு சொன்ன மாதிரி வெளியில உள்ளதை பேசக்கூடாதுன்னா, திவாகர் பண்றது வெளியில உள்ளதை பேசி தானே இப்ப இவ்வளவுக்கு அடிக்கிறாங்க. எது எடுத்தாலும் அவர் வெளியில என்ன பேசியிருக்காரு, ஒரு இது சொன்னாலும் வெளியில பேசினதை வச்சுதான் கனெக்ட் பண்ணி பேசுறாங்கல்ல. ஸோ அதுக்கு தான் நான் கேட்கலான்.
இல்ல திவாகர் விஷயத்துல வெளியில அவர் பேசுனத நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா நீ தொடர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே தகுதி, தராதரம் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நீ புட் டவுன் பண்ணி பேசுற. அப்ப நீ யாரு? உன்னுடைய ஐடென்டிட்டி என்ன? அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்க? அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சூழலுக்கு தள்ளினது திவாகர் தான் சொல்றேன். ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் ஆன ரைட் டைம் இத பத்தி பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் அந்த தகுதி, தராதரம் போன்ற வார்த்தைகளை திவாகர் பேசாம இருக்கிறது அவருடைய பிக் பாஸ் எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ தட் வாஸ் அ குட் மூவ் பை விஜய் சேதுபதி அவர்கள். இல்லாட்டி அது ரொம்ப நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கும். எதை ரெஃபர் பண்ணுவாங்கன்னா, இவன் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணான்? என்ன பேசியிருக்கான்? ஓ! அப்ப இவன் இதனாலதான் அப்படி பேசுனானா? இதெல்லாமே வரும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸா இருந்தா நான் எல்லாத்தையும் ஓப்பனா பேசியிருக்க முடியும். அபி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிக் பாஸ் ஸ்பேஸ்ன்றதுனால என்னோட அந்த சர்க்கிள்குள்ள நான் பேசுறேன். நீங்க புரிஞ்சுக்கங்க. தேடி பாருங்க உங்களுக்கு புரியும். ஏன் நான் அத சொல்றேன் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூவ் ஃப்ரம் விஜய் சேதுபதி டு ஸ்டாப் திஸ். அந்த தரம் தராதரத்துக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. தட் வாஸ் குட் ஆக்சுவலி. முதல்ல நான் இமாத் பேசுனது கேட்டுட்டு இருந்தேன். அவரு சொன்னாரு லைக் சில பேர் வந்து ட்ரூவா இருக்காங்க, தி எக்ஸ்பிரஸிங் தம் செல்ஃப் இன் அ ட்ரூ வே. அதை வந்து பிடிச்சிருக்கா பிடிக்காதது நம்மளோட டிசிஷன். பட் இப்ப வந்து இவர் அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவங்களோட ட்ரூ செல்ஃபை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்ப பார்வதியா இருக்கட்டும், இல்ல திவாகரா இருக்கட்டும், இப்ப இந்த 4 வீக்ஸ் வந்து கண்டென்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வந்து நீங்க அதை அடக்கிக்கங்க கொஞ்சம் அந்த மாதிரி சொல்றப்ப அவங்களோட ட்ரூ செல்ஃப் இது இனிமேல காமிக்க முடியுமா? will they still be able to give the same intensity in the game? இப்ப ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறதோ இல்ல ஒரு சண்டைக்குள்ளார போறதோ they will think twiceல. ஸோ அப்ப வந்து will that impact the game? பாசிட்டிவா நெகட்டிவா இட்ஸ் செகண்டரி. ஆக்சுவலா இல்ல திவாகர் வந்து இது எதையுமே ஹி won't டேக் இட் டு ஹிஸ் ஹெட்னு தான் நான் யோசிக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணக்கூடிய ரோஸ்டோ, ஏன்னா அவர் போதுமான அளவுக்கு நெகட்டிவிட்டியை பார்த்துட்டு வந்துட்டாரு. இன் ரீசன்ட் டைம்ஸ் அவர் போன ஒவ்வொரு இன்டர்வியூவா பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே இந்த ஜெய்மணிவேல்னு ஒருத்தெல்லாம் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணி மிரட்டி அவனை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அவன் வெளியிலயும் அசரல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் தே ஹாவ் ட்ரைடு தேர் லெவல் பெஸ்ட். இறங்கி செஞ்சு பார்த்துட்டானுங்க. ஒட்டுமொத்த வீடும் எதிர்த்து நின்று பார்த்துட்டானுங்க. பட் திவாகரை வந்து மனதளவுல அவங்க பிரேக் பண்ண முடியல ஆக்சுவலா. இதுக்கப்புறம் யாராவது ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து திவாகரை பிரேக் பண்ணாதான் உண்டு. விச் மீன்ஸ் நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியலாம், அப்படி இல்ல. அவன் வந்து ரொம்ப அவன் அவன் தப்பானவன் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு தப்பானவன் ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி இருக்கும்? இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி. அத விஜய் சேதுபதியாலேயும் முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா விஜய் சேதுபதி டே ஒன்லயே நீங்க வந்து நடிக்காதீங்க, ஸ்டேஜ்லயே நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொன்னப்போ இல்ல, நீங்க போய் வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லிதான் அனுப்பிச்சாரு. ஆனா போன அடுத்த செகண்டே கேமராவுக்கு முன்னாடி நின்று நடிக்க ஆரம்பிச்சான். ஸோ விச் மீன்ஸ் இஸ் நாட் ரெடி டு சேஞ்ச் ஹிம்செல்ஃப் ஃபார் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்காக திவாகர் வந்து மாத்திக்குவாருன்றது நான் நம்பல. ஹி வில் ஸ்டே அஸ் ஹிம்செல்ஃப் ஆக்சுவலி. அது வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பாப்பீங்க. சுரேஷ் சார் வணக்கம் சார். வணக்கம். வெல் செட். அவர் வந்து எந்த காரணம் கொண்டும் ஒரு இம்மி அளவு கூட சேஞ்ச் காட்ட மாட்டார். பார்வாது ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. ஷீ வில் திங்க் அபவுட் இட். பட் ஷீ வில் ஆல்சோ சீ டு இட் தட் திவாகர் டசன்ட் திங்க் அண்ட் சேஞ்ச். அவங்க சொல்கிற விதம் மாறுன்ற மாதிரி சொல்கிறதே அவர் ட்ரிகர் ஆகி மாற மாட்டார். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கமருதீன் காமிச்சார் பார்த்தீங்களா ஒரு சேஞ்ச். அந்த ரியலைசேஷன் நடிப்பாக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் வராது திவாகருக்கு. But sir, and because of the way he has changed, he has affected his game. Like, if I affected his game, what I mean is audiences observing him, or audiences taking specific notice to his actions. அது கம்மியா இருக்குல இந்த வீக் சொல்றேன். சொல்றீங்க சிபு? கம்ருதீன் பத்தி சொல்றேன். Like because of whatever he has received in terms of feedback. அது definitely we can't forget unless and until he confesses and apologizes for those things what he did. அதை வந்து இவங்க தான் சொல்லணும். இப்போ தராதரம் பத்தி பேசினாங்க இல்லையா, அதே மாதிரி கமருதீன் பாரு கிட்ட 2 இன்சிடென்ட், ஒரு தரம் இல்லை, மீனவ சமுதாயத்தை பத்தி இலக்கரப்படுத்தினதுக்கு அவங்களையும் கேட்கணும். இல்ல see I'm not talking about specific actions of his. அவர் பண்ணிட்டாரு. பட் அது வந்து அவர்கிட்ட he has realized it and he's toned down his
his talking or his activities in the game la. So in the week பாத்தீங்கன்னா he's not been appearing much in promos or reels or even short clips. So it has impacted the game தான் நான் பார்க்கிறேன், because audiences are not able to take anything from him in terms of That is content. very obvious, Ilya Shiba. That's very obvious. That is very obvious. அது பற்றி அப்படிதான் நடக்கும். அதோட டேமேஜஸ் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு 3 வாரமா அப்படி இருந்துட்டு 4வது வாரம் மட்டும் திடீர்னு சேஞ்ச் ஆனா it will take time. Because The damage what is done to himself is very deep. Understood. ஏன்னா போன சீசன் வந்து அருணுக்கும் அப்படிதானே நடந்துச்சு. லைக் ஆஃப்டர் ஒன் எபிசோட் he completely shut downல. ஸோ அதுக்கு தான் நான் கேட்டேன். லைக் இட் impacted his game and that was one of the key reasons why he was voted out, I felt. So அதுக்கு தான் Absolutely. அருண் கேஸ்ல வந்து எப்படின்னா, அவர் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப இதே மாதிரி ஷட் டவுனா இருந்தாரு. நடுவுல கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்பதான் எந்திரிச்சு நின்னாரு. உடனே திரும்பி அடிச்சோம்னா அப்படியே டோட்டலா படுத்துட்டாரு அவரு. இல்ல, நான் இமாட் பாயிண்ட்க்கு நான் ஏத்துக்கிறேன். லைக் திஸ் கேம் இஸ் ஆல் அபவுட் that negative content. Like not everybody is going to enjoy positive. Yes, it looks nice at that point of time, but it's not going to stay in your mind. So in the game பாத்தீங்கன்னா, like any season பாத்தீங்கன்னா, except நான் வந்து இப்போ சீசன் மிட் சீசன் 7 பார்த்துருக்கேன், 8 and 9 பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் வாட் ரியலி ஸ்டூட் அவுட் இஸ் த நெகட்டிவ் திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன் இன் த ஹவுஸ். அவ்வளோ பேர் வந்து இந்த பாசிட்டிவா நடந்ததை பத்தி பேசினது கிடையாது. ஸோ அந்த வகையில பார்க்க போகும்போது லைக் இஸ் இட் ஹெல்தி ஃபார் தி கேம்னு தான் நான் யோசிக்கிறேன். இல்லை, இந்த ஜென்ரேஷன்னா இந்த 2000 சொல்லுவோமே, இது இயர் ஆஃப் மில்லேனியம் ஆஃப் செலிப்ரேட்டிங் நெகட்டிவிட்டி. ஒரு ஸ்ட்ராங் வில்லன் வேணும். சீரியல் பார்த்தீங்கன்னா எல்லா விமன் ஆர் வில்லன் கேரக்டர்ஸ் தான் தே ஆர் பாப்புலர். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டி தான். ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவாக எது போட்டாலும் யாரும் பார்க்கறது இல்லை, நெகட்டிவாக போட்டால் தான். நாமளே பிக் பாஸ் வந்து சண்டே இருந்தால் தான் சீட்டு முன்னாடி ஏறி உக்காந்து பார்க்குறோம். ஸோ வி கான்ட், த ஹோல் வேர்ல்ட் இஸ் லைக் தட். ஸோ வை ஷுட் பிக் பாஸ் பி அலோன்? யாராச்சும் இருக்கீங்களா? என்ன பயங்கர அமைதியா இருக்கு. அமைதியோ அமைதி. எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க நீங்க பேசி. இல்ல ஜோதி, விக்கி, 125 2 பேரும் வந்தாங்க. பேசுங்க ஜோதி, பேசுங்க. சொல்லுங்க விக்கி, சொல்லுங்க. இல்ல, என்னோட கொஸ்டின் அதுக்கு ஏஆர்எம் கான்செப்ட் வந்து பிக் பாஸ்ல போயிட்டு இருக்குல்ல. இன் கேஸ் ஏஆர்எம் கான்செப்ட்னா அப்போ ரம்யா இல்ல அமித் தான் வின்னரா? இமாத் ப்ரோ, இல்ல நீங்க கூட சொல்லலாம் ஒன்னும் ப்ராப்ளம். ஏஆர்எம் கான்செப்ட் பிரகாரம் பார்த்தா தெரியலங்க. வைல்ட் கார்டு ரம்யா சான்ஸ் இல்ல. வைல்ட் கார்டுல அமித் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. அபி மியூட் பண்ணுங்க அபி. எங்க ஏஆர்எம் பிரேக் ஆயிடுச்சு. அர்ச்சனாக்கு அப்புறம் எம் தானே வந்தது, முத்துக்குமரன். ஆமா தாத்தா, அர்ச்சனா ரவிச்சந்திரன்ல தாத்தா. ஓ, 2 1 சேர்த்துருவீங்களா உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி? அப்படிதான் தாத்தா. நல்லா இருக்குதுயா உங்க மூட நம்பிக்கை. தாத்தா அப்படி பார்த்தா கூட முகமது அசீம் அவரும் அந்த ஒரு இதுல தானே வந்தார். அசீம் முகமது அசீம். அர்ச்சனா ஏ தானே, ஏல தானே பார்க்கணும். அர்ச்சனாக்கு முன்னாடி யாரு? சீசன் 6 அசீம். ஓ, இதுல 6 எடுத்துட்டீங்களா? அப்படி இல்ல தாத்தா, அந்த ஏஆர்எம் கண்டினியூட்டி கிடையாது. ஆனா மொத்தத்துல வின் ஆகுறவங்க எல்லாமே அந்த 3 எழுத்துக்குள்ளதான் இருக்காங்க. அப்படி வேணா சொல்லுங்க, இந்த ஆர்ம்லாம் சொல்லாதீங்க.
தட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் யுவர் அதான். ஆர்ம் டூ மச். ஆமா. அந்த 3 எழுத்துக்குள்ளதான் இது வரைக்கும் வின் ஆனவங்க அத்தனை பேருமே இருந்திருக்காங்க. சோ அந்த வகையில பார்த்தா ரம்யா சான்ஸ் இல்ல ப்ரோ. அப்படி அது இருந்தா நான் ஜெயிச்சிருக்கணுமே மொட்டை எம். தாத்தா உங்களுக்கு எஸ்ல ஆரம்பிக்குது தாத்தா. யோ நீங்க இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணலாம், நாங்க பண்ணிக்கூடாதா? அப்ப நீங்க அந்த மைக்ல மொட்டைன்னு போட்டிருக்கணும் தாத்தா, சுரேஷ்னு போட்டிருக்கூடாது. ஓ அதனால தான் வாட்டர் மெலன் போட்டாங்களா? ஆமா. அமித் தெரியல ப்ரோ. அப்போ அமித் கனி இல்ல, வந்து சபரி இல்ல, எஃப்ஜே இல்ல. ஆனா அவர் பேர் எஃப்ஜே அதிசயம். அப்ப வேற யார் இருக்கா? 6 ரம்யா. எம்ல யார் இருக்காங்க? எம்ல யாரும் இல்ல தாத்தா. திவாகர் இல்ல, பாரு இல்ல. அப்ப யாருமே இல்லையா வின்னர் இந்த சீசன்? ரொம்ப நல்ல அதான் இப்போ வைல்ட் கார்டுல அமித் வராருல. எம்ல ஏஆர்எம். ஓ திருப்பி ஏல ஆரம்பிக்கிறீங்களா? செய்யுங்க. கெசட்ல அவர் பேரை மாத்திட்டு போக சொல்லுங்க. நீங்க தான் சொல்லலாம். இல்ல அது வெளியில இன்டர்வியூ கொடுத்துட்டு போறது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறேன். இமாத் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இமாத் ப்ரோ இல்லன்னு நினைக்கிறேன். கால் கலையரசனுமே உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில ஒரு வீடியோ போட்டுதான் தாத்தா போனாரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்ட்டு. அது வந்து பர்மிஷன் இல்லாம சும்மா. பட் இவர் உட்காந்து லைவே பண்ணிருக்காரு, क्वेश्चंस ஆன்சர் பண்ணிருக்காரு. क्वेश्चंस ஆன்சர் பண்ணிருக்காரு. ஓகே. ஆனா எண்ட் ஆஃப் தி சீசன்ல போவாங்க பாத்தீங்களா, வெளியே அந்த கன்வென்ஷன்ஸ் வந்து திரும்பி உள்ள கெஸ்டா போவாங்க பாருங்க. அந்த டைம்ல நிறைய பேர் லைவ் பண்ணி இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டுட்டு உள்ள போயிருக்கவங்களும் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட்லயே போட்டிருக்கோம், அவங்க சொல்லக்கூடிய ஒரு 4 சேனல், அதுவும் அவங்களோட மேற்பார்வையில அவங்க இருப்பாங்க, அவங்க ஆளு அந்த மேற்பார்வையில தான் வரும். எடிட்டிங் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. அதை தவிர நாங்க எங்கேயும் போய் பேசக்கூடாது, கொள்ளக்கூடாது. பர்மிஷன் லெட்டர்ல ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்கிட்டு செய்யலாம். நான் பண்ணியிருக்கேன் அது ஒரு தரம். என்னோட ஓன் சேனல்ல லைவ் போறதுக்கு ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணேன். பட் அதை அக்ரிமெண்ட்லேயே இருக்கும். பட் இப்போதான் எல்லாமே தலைக்கீழே இருக்குது. ஸோ இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க பிக் பாஸுக்கு, என்னை வந்து நீ அடிக்கடி எங்கள் உள்ள கூப்பிடணும், நான் எது தப்பு செஞ்சாலும் நீ கண்டுக்கூடாது, வீக்கெண்டில் வந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்கப்பா. டைட்டில் வாங்கி கொடுத்தோம், டைட்டில் எங்கிட்ட தான் கொடுக்கணும், இவ்வளவு வாரம் வச்சுக்கணும். சரி மக்களே, மினிமம் கேரண்டி எல்லாம் போடுறாங்களாமே. தாத்தா லைவ்லாம் போட்டு போறாங்கல்ல, அதெல்லாம் அக்ரிமெண்ட்ல வருமா? அது இல்ல அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. முதல்லயே அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாச்சுனாலே யூ கம் அண்டர் தட். அதெல்லாம் மாத்த மாட்டாங்க. அதுல வந்துரும். அது எப்படி இந்த தடவை ப்ரோமோ விட்டதே பெரிய விஷயங்க. ஆச்சரியம். அதான் அதுவே ஷோ டிஆர்பி கீழ போட்டு ரொம்ப மோசமா போச்சுன்னா டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று டைவர்ட் பண்ணுவோம், பார்வதி திவாகர்லேருந்து டைவர்ட் பண்ணுவோன்ட்டு வந்தது. அது அந்த பார்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்தாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டாங்களே திரும்பி ப்ரோமோக்குள்ள. ஆனால் நல்லா இருக்கு, ஃபார் அ சேஞ்ச். சரி தாத்தா, அந்த உள்ள போற ஒரு கண்டஸ்டன்ஸ் சொன்னீங்கல்ல, க்ளூலாம் கொடுத்தீங்களே, அவங்க எந்த சீசன்ல வந்திருக்காங்க இது வரைக்கும்? ஜஸ்ட் நம்பர், இந்த க்ளூ மட்டும் கொடுங்க. இதுக்கு பேரே கேட்டுறலாங்க சும்மா. தாத்தா என்னங்க? இல்ல இந்த ஒரு சஸ்பென்ஸ் சொன்னீங்க இல்லையா, க்ளூலாம் கொடுத்தீங்களா, அவங்க சீசன் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன் அவங்க பேரையே வேணா சொல்லி போட்டோவும் போட்டு விட்டுமா? போட்டுருங்க தாத்தா, வைரலா போகும். இதெல்லாம் வந்து ஒரு யூகத்து பேர்ல கேள்விப்பட்டது. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் மச் வெயிட்டேஜ். பட் நான் வந்து சொன்ன
க்ளூ வந்து வெரி வெரி சென்சிபிள். அப்படி அது நடந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த க்ளூவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெக்கார்டிங்கில் இருக்கும் அந்த ஓகே க்ளூ. ஸோ ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகே. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க, அதுதான் கேட்டேன். சரி. இங்க இந்த இந்த ஸ்பேஸ்ல சொன்னீங்களா தாத்தா அந்த க்ளூ? ஆமா. ஓகே, ரெக்கார்டிங்ல கேட்குறேன். எப்படிலாம் உங்களுக்கு ரீரன்னுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது பாருங்க. போய் எல்லாரும் போய் என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க போய். இப்ப போட்டிருக்கீங்களா தாத்தா ஈவினிங்? இப்பதான் முடிச்சுட்டு வரேன். அதுல க்ளூ இருக்கா? அதுல க்ளூ சொல்லிருக்கீங்களா? அதுல இந்த ரூமர்ஸ் பத்திலாம் அவ்வளோ பேச மாட்டேன். எருமாட்டு முதுகில் பெய்த மழையா, சொர்ணக்கட்டவன் காதில் ஊதிய சங்கா, அதான் முதல்ல. அப்புறம் உள்ள தரங்கெட்டதை பற்றி பேசு, அதெல்லாம் பயங்கர மரியாதையாக போட்டிருக்கிறேன். அதுவே பெரிய இன்சல்ட். வெக்கம் கெட்டவரா, போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே தாத்தா, எல்லாம் தாத்தா ரிவ்யூ பார்த்துட்டு ஷோ முடிச்சுட்டு நம்ம நைட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸ்பேஸ் எண்ட் பண்ணலாமா அபி? பண்ணிடலாம் சார். தேங்க்ஸ். தேங்க் யூ ஓகே, ஆல். பை. பை மக்களே. தேங்க்யூ பை பை. தாத்தா. பை தேங்க்யூ. பை. பை தேங்க்ஸ் தாத்தா. பை. பை.